Hey guys, welcome back to my YouTube channel. Finally landed in Hanoi, Vietnam. New country, new vibe, lots of excitement. இது எங்களோட செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ இந்த ட்ரிப்பில் எல்லா மூமெண்ட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி த்ரூ அவுட் த டே எங்களுக்கு ட்ராவலாக தான் இருக்க போகுது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 15 hours ட்ராவல் பண்ணி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் சிட்டிக்கு போகணும். அங்கேருந்து தான் நாங்கள் வியட்நாமை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டில் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம வந்து கேப் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இங்கேயே வரவனுங்க வந்து கம்மியாக கொடுத்தானுங்க அப்படின்னா அந்த கேப் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராபில் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தோம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தா பெரிய க்யூ இருந்தது. ஸோ இந்த க்யூவெல்லாம் தாண்டி போயிட்டு நாங்கள் வந்து பஞ்சின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் லக்கேஜ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கேப் புக் பண்ணிட்டோம். ஸோ ஒய்ஃபை இங்கே கிடச்சதுனால வீட்டுக்கெலாம் கால் பண்ணி ரீச் ஆகிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேப் புக் பண்ணிவிட்டு கேப் எடுத்தாச்சு. ஸோ கேப் எடுத்துகிட்டு கேபில் வந்து நாங்கள் பஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். ஏன்னா நாங்கள் வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருந்த புக்கிங் ஸ்டேஷன்லேருந்து தான் எங்களுக்கு வந்து நாங்கள் பஸ் எடுக்கணும். பஸ் டைம் பார்த்தோன்னா எங்களுக்கு ஈவினிங் தான். ஸோ நாங்கள் மார்னிங் ஒரு 11 o'clock அந்த மாதிரி ரீச் ஆனோம். இங்கேருந்து போயிட்டு அங்கே லக்கேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் சாப்பிட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு போய் அவங்கக்கிட்ட கேட்போம், எங்கள் லக்கேஜ் இங்கே இருக்கட்டும், நாங்கள் போய்ட்டு சாப்பிட்டு வந்துடுறோன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தோம். அந்த கேபில் போகிற வழியிலேயே நாங்கள் வந்து ஹனாய் ஹோல்ட் குவார்ட்டர் ஸ்ட்ரீட் கிட்ட நிறுத்த சொன்னோம். ஏன்னா வந்து டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுமே அங்கே நிறுத்தினான் எங்களுக்கு. ஸோ டாலரை நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கான கமிஷனும் அவருக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. அண்ட் நியூ சிட்டினால் போகிற வழியில் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ஹனாய் தான். ஹனாயிலேருந்து நாங்கள் வந்து தானாங் போகிறோம். ஸோ தானாங் போகிறதுக்கு ஒரு பஸ் புக் பண்ணியிருக்கோம். அது டோட்டலாக 15 hours. ஸோ இந்த 15 hours அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும். நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் தென் இதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்படி தான் நாங்கள் போக போகிறோம். அண்ட் பஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. பஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு லக்கேஜ் இங்கே வச்சுட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்டோம். அவங்க சரி ஓரமாக வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓரமாக லக்கேஜை போட்டுட்டு அப்படியே ஃபுட் எங்கே சாப்பிட்லான்னு சர்ச் பண்ணி போயிட்டுருந்தோம். அண்ட் போன இடத்துல இங்கே ஒரு இடத்துல வந்து பான்மி இருந்தது. நாங்கள் இங்கேருந்து போகும்போது பான்மி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போனோம். ஆனால் அங்கே போனால் பான்மி தான் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபுட்டுன்றது எங்களுக்கு தெரியல. அந்த லாங்குவேஜ் இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அவங்கக்கிட்ட இதுதான் எங்களுக்கு வேணும்னு கேட்குறதுக்குள்ள கஷ்டமாயிடுச்சு. அண்ட் இந்த கடையில் வந்து போர்க் இல்லைன்னா எக்கு மட்டும் தான் கிடச்சிது. நான் வந்து போர்க் ட்ரை பண்ணேன். ஆனால் வேறு வழி இல்லை, எக்கு மட்டும் சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க எக்கு தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட பேசி தான் எக்கு வாங்க வேண்டியதாக இருந்தது. அதுக்குள்ளே நான் வந்து எனக்கு பசிக்குது, எனக்கு வந்து போர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்டு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நானுமே டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னமோன்ற ஒரு டவுட்டை தான் சாப்பிட்டேன். நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் சென்னையில் ஒரு இடத்துல போர்க் சாப்பிட்ருக்கேன். அந்த ஒரு நம்பிக்கையில் சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா பயங்கர பசி. முன்னாடி நாள் நைட்டு தான் நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே சாப்பிட முடியல. அண்ட் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ற மீலே இதுதான். அதனால் வந்து நான் ஓகே, எப்படியா இருந்தாலும் எனக்கு ஓகே, எனக்கு வயிற்றுக்கு ஏதோ போனால் போதும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே டவுட்ஃபுல்லாகவே கேட்டுட்டு இருந்தாங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருந்தது. அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு போர்க் யூஸ்வலாக பிடிக்காது. அண்ட் இங்கே வந்து சாப்பிட்டு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அவருமே ஒன்று சாப்பிட்டாரு. அண்ட் அந்த கேப்பில் என்ன ட்ரிங்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்பா சாமி ஆளை விடுங்க, நான் ஃபஸ்ட்டு இந்த பான்மியை காலி பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்னை கேட்டால் நான் வியட்நாமில் சாப்பிட்ட பான்மியிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பான்மியாக நான் இதான் சொல்லுவேன். டேஸ்ட் நல்லா இருந்தது, கிறிஸ்பியாக இருந்தது, நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் என்னோட டான்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம ரொம்ப பசியில் இருக்கோம், அதனால் இது நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு நினச்சோம். அப்படி இல்லை, அது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. அண்ட் அந்த கடையுமே நாங்கள் வந்து சும்மா போகிற வழியிலே அப்படியே பார்த்துட்டு தான் உட்காந்தோம். அண்ட் அங்கே பார்த்தா நாங்கள் பான்மி அது ஸ்ட்ரீட்டில் தான் அந்த கடை இருந்தது. சரி இங்கே நின்றுட்டு தான் சாப்பிடணும்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா மேலே ஒரு கடை இருக்குது, பான்மி வாங்குறீங்கன்னா அங்கே போங்கன்னு சொன்னாங்க. அண்ட் அங்கே வந்துட்டு மேலே உட்காந்துட்டு நாங்கள் வந்து ட்ரிங்க்குமே ஆர்டர் பண்ணோம். அண்ட் என் ஹஸ்பண்ட் ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணார், நான் ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணேன். அவர் வந்து இந்த மேட்சும் ஆர்டர் பண்ணார். நான் வந்து அவங்க வந்து கோகோனட் இதை ஆர்டர் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு ட்ரிங்க், அவங்க 2 பேரும் ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கப்புளுக்கு ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
அண்ட் கோக்னட் காஃபி வந்து அவ்வளோ நல்லா இல்லை, அதில் ஃபுல்லாக ஐஸ் தான் இருந்தது. எங்களோடது வந்து மேட்சும் வந்து க்ரீன் டீ. ஸோ அதனால் அதுவுமே வந்து சுமார் தான். ஸோ ஒரு ஆர்வத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ணி மொக்க வாங்கணும்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எக்கு மட்டும் போட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் எக்கு மட்டும் போட்டு அவங்க 2 பேரும் பானி வாங்கி சாப்பிட்டாங்க. அண்டு என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லோரும், நல்லா இருக்கா, உண்மையிலே நல்லா இருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கும் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு, ஸோ நான் இங்கே பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி ஓகே நம்மளுக்கு பஸ்ஸுக்கு இன்னும் டைம் இருக்குது, நம்மளை 4 o'clock தானே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு அண்ட் அங்கே ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம். ஸோ அது வந்து ஹனாயில் ஒரு மெயின் பிளேஸில் தான் இந்த கேஃப் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்த்தா அவ்வளோ வண்டிஸ் வந்துட்டு இருக்குன்றது எங்களால் பார்க்க முடிஞ்சுது ஓப்பன் பிளேஸில். சரி ஓகே, அதையுமே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு எல்லோரும் ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி த்ரூ அவுட் த டே வந்து ட்ராவல்னால நாங்கள் வந்து இது ரூம்ஸ்லாம் எதுவும் ஹனாயில் எடுக்கலை. ஏன்னா ஈவினிங் டைம் நம்மளுக்கு பஸ்ஸு, ஸோ எதுக்கு நம்ம எடுக்க போகிறோம், நம்ம போனதே 12 o'clock அந்த மாதிரி தான் ரீச் ஆகிறோம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கல. அதனால நாங்கள் ஃப்ரெஷ்ஷன் அப் மட்டும்தான் ஆனோம் ஏர்போர்ட்டில். ஸோ அதே ட்ரெஸ்ஸோடு தான் அந்த டேயும் நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். பட் தென் நல்லா தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டேனால் நாங்கள் கொஞ்சம் அந்த சிட்டியை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்பியும் சிம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிம் சர்ச் பண்ணி போயிட்டுருந்தோம். அண்டு சிம் வந்து எங்களுக்கு அப்போ கிடைக்கல. சரி ஓகே பஸ் ஸ்டேஷன் போகலாம், அப்படி டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். பஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆப்போசிட்டில் தான் இருக்குது, ஆனால் பஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறியாச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்த பஸ் வந்து 32 கேபின். பார்த்திங்கன்னா ஒரு ரோவில் 3 சீட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு சென்டர் சீட்டு, ரைட் சைடு என் ஹஸ்பண்ட் எடுத்துட்டாரு. நான் வந்து சென்டரில் இருந்ததுனால 4 பக்கமும் ஏதோ அடைச்சி போட்ட மாதிரி இருந்தது. என்னால் வெளியே என்ன நடக்குது என்ன எதுவுமே பார்க்க முடியல. எனக்கு வந்து ஐயையோ 15 மணி நேரத்தை எப்படிடா ஓட்ட போகிறோம் அப்படின்னு இருந்தது. அண்டு நடுவில் ஒரு இடத்துல ஃபுட்டுக்காக ஸ்டாப் பண்ணோன்னே அங்கே அப்படியே நாங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா எனக்கு பேசிக்காகவே நூடுல் பவுல் பிடிக்கும். ஆனால் இங்கே சிக்கன் ரொம்ப ராவாக இருந்தது, அந்த சூப்பில் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து என்னடா இது, முதல் நாளே இப்படி செஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னு இருந்துச்சு. அந்த பான்மையை கூட இன்னொரு வாட்டி கொடுங்கடா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபுட்டு வந்து யாருக்குமே பிடிக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. சரி லொக்கேஷன் வந்துச்சு போலன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா உங்களை இன்னொரு பஸ் வந்து பிக்கப் பண்ணோம், இங்கே இறங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. லக்கேஜில் அங்கேயே வச்சுட்டு நாங்கள் இந்த கெஃபே நடந்து வந்த டிஸ்டன்ஸில் இருந்தது இந்த கெஃபேக்கு வந்து இங்கே எல்லோரும் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு அப்புறம் இங்கே ஒரு ஆர்டர் பண்ணி நாங்கள் சரி ஓகே ஆளுக்கு ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஆர்டர் பண்ணோம். இங்கே வந்து போனோடனே வந்து ஏதோ எல்லோயிஷ் கலரில் வந்து ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க. அது வந்து ஏதோ லீஃப் போட்டு போல் இங்கே எல்லாருமே அதை வந்து குடிக்கிறாங்க வியட்நாமில். ரொம்ப கன்றாவியாக இருந்தது. அது ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி எங்கே போனாலுமே கொடுக்குறாங்க. எங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண ட்ரிங்க் எல்லோரும் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே உட்காந்து சிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா எங்களுக்கு பஸ் வந்துருச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பஸ்க்கு நாங்கள் வந்துவிட்டோம். இந்த பஸ் வந்து ரொம்ப பெரிய பஸ். இது வந்து 24 கேபின் தான். சீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப பெரிய சீட்டு. ஒரு இதில் வந்து 2 பேர் படுக்கலாம். இது ரொம்ப பெரிய பஸ்ஸாக நல்லா இருந்தது. லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏன்டா அந்த 15 மணி நேரம் ட்ராவலுக்கு இந்த பஸ்ஸை கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆனால் அது எங்கள் மிஸ்டேக் தான். நாங்கள் தான் மாற்றி அந்த பஸ் புக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பஸ் இருந்ததுன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா ட்ராவல் பண்ணியிருந்துருக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்தது, லைட்டு எல்லாமே. அண்ட் இந்த மொட்டை தலையை வந்து ஏதோ எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், நானும் கேட்டுட்ருந்தேன். அண்டு ஸ்க்ரீன்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஷூஸ் வைக்கிறதுக்கும் ப்ளேஸ் இருந்தது, மசாஜ் இது இருந்தது இந்த பஸ்ஸில். ஸோ இதை அப்படியே சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சரி ஓகே ஒரு ரெஸ்ட்டை போடுவோம், ஒரு 2 hours கழிச்சு தான் நம்மளுக்கு அடுத்த பிளேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து ஒரு ரோக்கு 2 சீட் தான். ஸோ நான் ஒரு சைடு, இன்னொருத்தவங்க இன்னொரு சைடுன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த விண்டோ கிடச்சதுனால நான் அப்படியே வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன். இப்படி தான் நாங்கள் இந்த பஸ் ட்ராவலை ஓட்டினோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் டேஸ்லாம் நல்லா போகும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் லைட்டாக கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு, என்னடா இது இவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு. நாங்கள் புக் பண்ணும்போது யோசித்தோம் 15 hours ஆச்சே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா எப்படியாச்சும் டைம் பாஸ் பண்ணிரலாம் அப்படின்னு நினச்சோம். நாங்க கார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தோம் விளையாடலான்னு. கடைசியில பார்த்தா அது 32 கேபின்ன்றத நாங்க பார்க்கல. பார்க்காம புக் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா அதில வந்து ஒருத்தர் கூட ஃப்ரீயா நடந்து போக முடியாது. ஒரு சைடா தான் நடந்து போனோம். வாஷ்ரூம் இருக்கு. பட் தென் ஆ நம்மளுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லையா? ஸோ அது எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் நான். ஆனா எனக்கு கால் ஒரு பக்கம் வலிக்குது. என்னால நிக்க முடியல. ஒரே பஸ்ல 15 ஹார்ஸா. அதுல ஒரே ஒரு பிரேக் மட்டும் தான் குடுத்தானுங்க. வேற எந்த பிரேக்குக்கும் நிறுத்தல. பார்த்தா எல்லாரும் ஃப்ரீயா ஜாலியா தூங்குறாங்க. என்னால தூங்கவும் முடியல. ஒரு மாரி ஏதோ என்ன அடைச்சு போட்ட மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எப்படியோ ஒரு வழியா அத தாண்டி வந்து நான் நெக்ஸ்ட் பஸ்க்கு வந்து காலையில வந்து நெக்ஸ்ட் பஸ்ன்னு சொன்னோனே ரொம்ப ஹாப்பியானேன். பெரிய பஸ் வந்தா நல்லாயிருக்கும். பெரிய சீட் வந்தா நல்லாயிருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதே மாரி பெரிய சீட் வந்துருச்சு. பட் நாங்க தானாங் வந்து இறங்கிட்டு, தானாங்ல புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் நாங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டல். சென்டர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்காக நாங்க வந்திருந்தோம். ஒரு ட்ரிங்க் மட்டும் வாங்கி குடிச்சோம். அண்ட் 2:00 செக்இன் டைமுக்கு நாங்க ரூமுக்கு போயாச்சு. ஸோ எங்களுக்கு கீயுமே குடுத்துட்டாங்க. ரூம் நல்லா இருந்தது. குடுத்த காசுக்கு ஒர்த் மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் எங்களோட ரூம். இதில பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே இருந்தது. 3 டேஸ் நாங்க இங்க தான் ஸ்டே பண்ண போறோம். இங்கேருந்து தான் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in the next video.